வணக்கம், வெல்கம் டு கல்ஸ் குசின். பருப்பு சாதம், தயிர் சாதம், ரோட்டிக்கெலாம் ஆப்டாக இருக்கிற பச்சை மிளகாயில் ஊறுகாய் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இதை ஒரு 2 மாதம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 250 கிராம் பச்சை மிளகாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பை கிள்ளிட்டு தொடச்சி வச்சுக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதை சூடான அப்புறமா அதில் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் அதை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொரிகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொடியாக்கி வச்சிடலாம். அடுத்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி அதை ஒரு கப்பில் எடுத்துட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீர் அதை சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்போ அதே பேன் அடுப்பில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். கடுகு 1 டீஸ்பூன், முக்கால் டீஸ்பூன் பெருங்காயம், அப்போ இந்த தொடச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன், கல் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளறி கொடுத்துடணும். இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். இந்த பச்சை மிளகாயெல்லாம் நடுவில் கிளறி கொடுத்துடலாம். இப்போ கலர் நல்லா மாறிடுது. ஸோ இந்த டைமில் ஒரு 80% குக் ஆகிருக்கு. ஒரு கிளாஸ் நல்ல திக்காக புளிஜலம் கரைச்சதை சேர்த்துடலாம். இதை கிளறி கொடுத்துடணும். இப்போ இந்த பொடி கடுகு வெந்தயம் பொடி அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு கொதிக்க வைக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசனை போறக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கிறது. நடுவில் இதையும் அப்படியே கிளறிடலாம். இப்போ இது பாதியாக நல்லா ரெடியூஸ் ஆகிடுது. இந்த டைமில் 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம் அது சேர்க்குறேன். வெல்லம் கரைகிற வரைக்கும் கிளறி கொடுத்துடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இப்போ கரெக்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சு நம்ம அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வைக்கணும். ஆறட்டும். இது ஆறின அப்புறமா ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதை நல்லா 2 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.